சுகர் டெஸ்ட் மினி விலாக் பார்க்கலாமா? ஏன்னா டாக்டர் கண்டிப்பா செக் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வேற சுகர் இருக்குன்னு சொல்லிட்டு. சரி மார்னிங் 2 தோசை சாப்பிட்டுட்டு குளுக்கோஸ் இந்த பவுடர் வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட்ல குடுத்துருந்தாங்க. ஒண்ணு அங்க செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிரைவேட்ல செக் பண்ணிக்கலாம். நான் அங்க போக சோம்பேறித்தனம் பட்டுட்டு இங்கேயே பண்ணிடலான்னு சொல்லிட்டு குளுக்கோஸ் நல்லா இது பண்ணிட்டு ஒரு கிளாஸ் ஃபுல்லா குடிக்க சொன்னாங்க. நானும் குடிச்சேன். நான் வந்து வாமிட் வந்துரும். ஏன்னா வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கேன். ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து டெஸ்ட் எடுக்கிறேன். இதுக்கு முன்னாடியே பண்ண சொன்னாங்க. நான் பண்ணல. இந்த தடவ ரொம்ப டாக்டர் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன இவ்வளோ அசால்ட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு எந்த வாமிட்டும் எதுவும் வரல. அப்படியே கிளம்பிட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு. நான் வந்து எப்பயுமே மார்னிங் எந்திரிச்சோனே டேப்லெட் போட்டக்கப்புறம் தான் எனக்கு வாமிட் வராம இருக்கும். இந்த டைம் வேற தோசைய சாப்பிட்டுட்டேன்னா, ஒரு மணிக்கு ஒமட்டிட்டே இருந்துச்சு. அதுவும் நெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அந்த தோசை. அப்புறம் போய் வாமிட்டும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணி பார்த்ததுல நார்மல்ன்ற மாரி சொன்னாங்க. ஸோ நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபுட்டு வந்து ரைஸ் வந்து 3 நேரம் எடுத்துக்கக்கூடாது. ஃப்ரூட்ஸ் சிலது தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய சொன்னாங்க. நெறைய தண்ணி குடிக்க சொன்னாங்க. அப்புறம் வந்து போன டைம் வந்து வயித்துல வந்து நெறைய தண்ணி இருக்கு அப்படின்ற மாரி சொன்னாங்க. இந்த தடவ வந்து அது கம்மியாயிருக்கு. கரெக்ட்டா மெயின்டெயின் ஆயிருக்கு. ஸோ, அதனால கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்புறமேட்டு 15 டேஸ் கழிச்சு ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க. எடுத்துட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.